Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் வந்து ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி பை செல் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அதை வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நம்மளோட லைவ் கிளாஸ் வந்து 25th வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 25th வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ கம்மிங் 3rd வந்து நம்ம லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே பை பண்ணுறவங்க பை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம லாஸ்ட்டாக இங்கே ஒரு என்ட்ரி வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இந்த சோச் வந்து ஆகிறான் அப்படின்னா ஒரு ஃப்ளிப்பு கிடச்சா ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, மார்க்கெட் இந்த சோச் பண்ணிவிட்டு அப்படி கீழே வந்துட்டு இந்த ரீஃபண்ட்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த 4 ஹவர்னுடைய ரீஃபண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் மார்க்கெட் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு செல் ஆகும் அப்படின்ட்டு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இருந்தாலும் ஒரு செல் வந்து ட்ரை பண்ணலான்னு நான் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். நம்ம டிஸ்கார்ட்லேயும் வந்து போட்டிருந்தேன். ஸோ நமக்கு சோச் வந்து ஆச்சுன்னா நம்ம வந்து செல் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல பியூவைஸ் பண்ணி நமக்கு சோச் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணி நமக்கு ஃப்ளிப்பு வந்து கொடுத்துருக்கான். ஸோ நம்ம வந்து ஃப்ளிப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஃப்ளிப்பு. ஓகேங்களா? இது இன்ஸ்டன்ட் ஃப்ளிப்பு மாதிரி. ஏன்னா இது நமக்கு ஃப்ளிப்பாக கிரியேட் ஆன உடனே மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மிட்டிகேட். ஓகேங்களா? மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போயிருக்கான். அப்படி நம்ம இன்ஸ்டண்ட்டாக எடுக்கிறோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகும். ஸோ அப்படி எடுக்கலை அப்படின்னா இது வந்து மிட்டிகேட். ஸோ இதை நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் யூரோஹிஸ்ட்ரியில் இங்கே வந்து ஃப்ளிப் இருக்குது. ஆனால் இது ஒரு கரெக்டான ஃப்ளிப்பு கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த சார்ட்டில் வந்து இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு MT5ல பார்த்தீங்கன்னா சம்வேர் இந்த இடத்துல சப்ளை இருக்குது. அதாவது ஃப்ளிப்பு வந்து இருக்குது. 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 15 மினிட்ஸ்லையும் இதே இடத்துல தான் ஃப்ளிப் இருக்குது. நான் MT5யோட சார்ட் வந்து ஷோ பண்ணுறேன். அதை வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ என்னோட என்ட்ரி வந்து நான் எங்கே போட்டிருந்தேன்னா MT5யோட இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ஸோ நம்ம எப்பயுமே விற்கிற மாதிரி இந்த ஹைக்கு மேலே SL வந்து வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு வரலை. ஸோ சார்ட்டில் பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு மிட்டிகேட் இல்லை. ஆனால் MT5ல மிட்டிகேட். ஸோ இந்த சோச் ஆன உடனே இந்த இந்த இடத்துல ஃப்ளிப்பு கிரியேட் ஆயிடுச்சுன்னு நான் டேரெக்டாக MT5ல போய் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த சார்ட்டை வந்து நான் பார்க்கல. ஓகேங்களா? இதில் சப்ளை இருக்குன்றத பார்த்தேன். ஆனால் நேராக போய் MT5ல நான் அங்கே இருக்கிற சப்ளையில் என்ட்ரி வந்து அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? லிமிட் செட் பண்ணிட்டேன். வந்து ட்ரிகர் பண்ணால் கீழே போயிட்டான். இந்த இடத்துல சார்ட்டில் பார்த்து என்ட்ரி போயிருந்தால் கண்டிப்பாக ட்ரிகர் ஆகிருக்காது. ஆனால் நான் MT5ல வந்து என்ட்ரி போட்டனால ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட டிஸ்கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டு எல்லாரும் இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சப்ளையில் ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ட்ரிகர் ஆகலை. ஓகேங்களா? யாருக்குமே ட்ரிகர் ஆகலை. ஏதோ 1-2 பேருக்கு வந்து ப்ரீவியஸாக ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகிட்டு நம்ம டிபி எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல சோச் பண்ணியிருக்கான். கீழே சோச் பண்ணிட்டு மேலே ஹை எடுத்திருக்கான். ஸோ இந்த இடத்துல தான் இப்போது லிக்விடிட்டி வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட டிபி வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல எக்ஸிட் வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டில் 1 லாட் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து $989 வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இது 1 ஹவருடைய சப்ளை. ஓகேங்களா? இந்த சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போகிறான். ஓகேங்களா? அப்போ நம்ம 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போகணும். ஸோ நான் இதில் என்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்டுக்கு நான் போகாமல் 15 மினிட்ஸ்லேயே நான் இருந்துட்டேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல நான்
இப்போ 5 மினிட்ல வந்து நமக்கு ரீஃபண்ட்மெண்ட், மிட்டிகேஷன் ஓகேங்களா? அப்போ நம்ம 1 மினிட்டுக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்து போணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, 5 மினிட்ஸ்லயே இருந்துட்டேன். நான் 4 ஹவர்லேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டேன். நானே தான் சொன்னேன் 1 ஹவர் சப்ளைன்ட்டு. நானே ட்ரேடு போகும்போது கொஞ்சம் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்னா, 5 மினிட்ல நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் 1 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ 1 மினிட்டோட கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு இது வந்து பிஓஎஸ், இது பிஓஎஸ், இந்த இடத்துல சோச். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சப்ளை. அப்புறம் இங்க இருக்கிறது ஒரு சப்ளை. இதில தான் என்ட்ரி. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து லோ குடுக்குறான். இது ஃபுல்லா அந்த நடுவுல இருக்கிறது எல்லாமே இன்டியூஸ்மென்ட்ஸ் கிரியேட் பண்றான். நமக்கு இந்த இடத்துல என்ன பண்றான்? இந்த சப்ளைவ எங்க மிட்டிகேட் பண்றான்? இங்க மிட்டிகேட் பண்றான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு ஃபிளிப் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். அப்போ ஃபிளிப் இருந்துச்சு அப்படின்னா, இது கொஞ்சம் பாசிபிள்ஸ் ஹை. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபிளிப் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த கேண்டல்ல இருந்து கூட இது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இதுதான் ஆக்சுவலான ஒரு கரெக்ட்டான சப்ளை. ஓகேங்களா? அப்போ இது 2மே இம்பேலன்ஸ் இருக்குன்னா, 2மே ட்ரை பண்ணலாம். ஒண்ணுமே இல்ல. இப்போ அப்படியே ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போனீங்கன்னா, உங்களுக்கு ஹிட்டன் சப்ளை வந்து கிடைக்குது. இத கூட நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? ஆனா ஆக்சுவலான சப்ளைன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ளைக்கு ஒரு வேல்யூ வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் எப்பயுமே. ஓகேங்களா? சப்ளைக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்து கிரியேட் பண்ணி ஒரு என்ட்ரி போறோம் அப்படின்னா, கொஞ்சம் வேலிடா இருக்கும். அப்போ இதுல இங்க இருக்கக்கூடிய இது 2 இது ஒரு சப்ளை அண்ட் இது ஒரு சப்ளை. 2மே இம்பேலன்ஸ் இருக்கு. அப்ப 2மே சேர்த்து எடுக்கிறதுக்கு பதிலா, இதுல எது வேலிடா இருக்குன்றத பார்த்து இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபிளிப்பு. அப்போ நீங்க என்ட்ரி ட்ரை பண்ணும்போது, என்ட்ரி எப்பயுமே சப்ளைலே போய் லாட்ச் பண்ணக்கூடாது. இப்படி கொஞ்சம் இப்படி தள்ளி போட்டுக்கணும். ஸோ இதுல ப்ரீவியஸோட ஹை இங்க இருக்கு. அப்போ இந்த ஹைக்கு கொஞ்சம் மேல இப்படி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரில பிரேக் ஈவன்றது இந்த லோல இருக்கு. இதான் வந்து பிரேக் ஈவன். ஸோ இந்த லோவ எடுத்துட்டான் அப்படின்னா, நீங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு பிரேக் ஈவன் வந்து பண்ணிக்கலாம். மார்க்கெட் எடுக்குறான். எடுத்துட்டு நமக்கு பிரேக் ஈவன் குடுக்குறான். ஓகேங்களா? பிரேக் ஈவன் குடுத்து ஸோ இதுல வந்து பார்க்கலாம். நம்ம டிபி கண்டிப்பா இந்த லோல தான் போட்டிருப்போம். இந்த லோல தான் நம்ம போட்டிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்றான், இந்த இடத்துல பிரேக் ஈவன் வந்து ஹிட் பண்றான். நம்ம இந்த லோ இப்ப இந்த லோ எடுத்ததுக்கே நம்ம பிரேக் ஈவன் பண்ணியிருக்கணும். ஸோ நமக்கு 0 லாஸ், 0 ப்ராஃபிட் வந்து பண்றான். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நான் என்ட்ரி போல. இந்த இடத்துல நான் என்ட்ரி போகாம, அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு, ஸோ இது வந்து நமக்கு பிஓஎஸ். இந்த சோச்சுக்கு அடுத்தது இது பிஓஎஸ். ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி வந்தாச்சு. ஏன்னா ஸ்ட்ரக்சர் கிளியர் ஆயிரும். ஸோ இதுவும் பிஓஎஸ். இந்த பிஓஎஸ்க்கு இங்க கீழ இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இன்டியூஸ்மென்ட்டா எடுத்துட்டு, மார்க்கெட் இந்த பிஓஎஸ் வந்து மிட்டிகேட் பண்ணான். ஓகேங்களா? மிட்டிகேட் பண்ணிட்டு 1 மினிட்ல என்ன பண்ணியிருக்கான், சோச் வந்து குடுத்துருக்கான். ஸ்வீப் பண்ணி நமக்கு ஒரு சோச் வந்து குடுத்துருக்கான். இந்த இடத்துல சப்ளை இருக்கு. இந்த இடத்துல நம்ம செல் போகுறோம் அப்படின்னா, இங்க தான் நம்ம செல் போகணும். அப்போ இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேல நம்ம டிபி வச்சுக்கலாம். நம்ம கீழ வரைக்கும் சாரி இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேல எஸ்எல் வச்சுக்கலாம். கீழ டிபி வந்து நம்ம எண்ட் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதுல நம்ம என்ட்ரி போயிருந்தா, பிரேக் ஈவன்றது இங்க இருக்கு. இங்க இருக்கு. ஓகேங்களா? இது பிரேக் ஈவன். இது கூட பிரேக் ஈவன் தான். நம்ம இந்த என்ட்ரியும் நம்ம பார்க்கல. இந்த பிரேக் அதாவது இங்க இருக்கக்கூடிய டபுள் சோச். இந்த சோச் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி பார்த்தோம். நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட்டோம். ஓகேங்களா? ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு, இந்த சப்ளைல என்ட்ரி வந்து போட்டுட்டோம். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், மிட்டிகேட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா மேல போயிட்டு நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிட்டான். பிரேக் ஈவன் பண்ணாம. ஓகேங்களா? ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, $80 வந்து நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூரோயிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, $989 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு பிரேக் ஈவன் போக $908 வந்து நமக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸ்டெடியா நம்ம ஹோல்டு பண்ணி பண்ணனால. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ட்ரேடு தான் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அப்படியே நம்ம யூரோ ஹிஸ்ட்ரியில நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன பிளான் பண்றான் அப்படின்றத பார்த்தலாம். இப்ப நான் சொல்றதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஜெகன் ப்ரோ சொல்ட்டாங்க. நம்ம என்ட்ரி போட்டுறலாம்னு என்ட்ரி போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? நீங்க உங்க சைட்ல அனலைஸ் பண்ணிக்கங்க. அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே நம்ம 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் மார்க்கெட் இங்க ஸ்வீப் பண்ணியிருக்கான். அகைன் மார்க்கெட் இந்த ரீஃபைன்மென்ட் போறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. ஹை தான். ஓகேங்களா? அப்போ
இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது லோ ஹிட் பண்ணி மேலே ஹை ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டிமாண்டில் நம்ம டிபி எக்ஸிட் பண்ணோம். ரைட்டா? இந்த டிமாண்டில் டிபி எக்ஸிட் பண்ணதுக்கு ரீசனே அதுதான். இல்லைனா இந்த லோ வரைக்கும் கூட நம்ம வச்சுருக்கலாம். ஏன்னா ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணலை. இப்போது இந்த டிமாண்ட்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு பை வந்து ட்ரை பண்ணி, ஸோ இந்த டிமாண்டில் சின்னதாக ஒரு ஸ்கேல்போ இல்லை நம்ம இன்ட்ராடேவோ ட்ரை பண்ணி இந்த ரீஃபண்ட்மெண்ட் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ 4 hour டிமாண்ட், 15 minutes ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 15 minutes ரீஃபண்ட்மெண்ட் வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். 5 minute கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? 5 minute இங்கே எங்கேயுமே ஹை இல்லை. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எங்கேயுமே ஹை இல்லை. ஸோ வெயிட் பண்ணோம். நான் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல டிஸ்கார்டில். மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டு கீழே வந்து இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இந்த லோவை ஹிட் பண்ணிவிட்டு இப்போ போய் இந்த ஹை எடுத்துட்டான். ஓகேங்களா? இப்போ போய் இந்த ஹை எடுத்திருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இப்படி போகிறோம். போய் பார்க்கும்போது இது மேலே நமக்கு சோச் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதில் போயிட்டு நம்ம இந்த சப்ளையை எடுத்து இதில் நமக்கு ஃப்ளிப்பு கிரியேட் ஆகுதான்றதை பார்க்கக்கூடாது. பிகாஸ் இங்கே ஸ்வீப்பு தான் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இங்கே ஸ்வீப் பண்ணனால இந்த ஃப்ளிப்பை இது நம்ம வேலிட் பண்ணக்கூடாது. இது விட்டுறணும். ஓகேங்களா? அப்படி இந்த ஃப்ளிப்பாக இருந்தாலும் நமக்கே தெரியாமல் இந்த இந்த சப்ளை வந்து ஃப்ளிப்டாக இருந்தாலும் இதுதான் ஃப்ளிப் டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக எடுத்துருக்கிற டிமாண்டும் இதுதான். ஸோ அதனால் கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. இப்போது இந்த டிமாண்ட் அண்டு இந்த டிமாண்டில் நமக்கு பை வந்துருக்கு. கரெக்டாக அந்த சோச்சோட இந்த டிமாண்ட் அண்டு இந்த டிமாண்டில் பை இருக்குது. ஸோ இதில் இருந்து நம்ம பை வந்து பண்ணலாம். இதில் நம்ம போய் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்தா சேஃப் ஜோன். ஆனால் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நமக்கு ட்ரிகர் ஆகாமல் போயிடுவான். அதனால என்ன பண்ணலான்னா, இதில் போய் நீங்கள் டேரெக்டாகவே என்ட்ரி போய்க்கலாம். ஸோ இந்த கேண்டலுக்கு நீங்கள் 50% போயிட்டு என்ட்ரி ட்ரை பண்ணுறீங்கன்னாலும் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதுலேயும் 50% அண்டு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இதுலேயும் வந்து 50% ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஸோ 5 minute ஒன்ஸ் போயிட்டு இந்த 50% என்ன இருக்குன்றதை பார்த்தலாம். ஸோ 50% ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த 50% ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ 50% தூக்கிட்டு என்ட்ரி போகணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு என்ட்ரி போட்டு என்ன ஒரு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. லாஸ் ஆனாலும் கவர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இப்போ லாஸ் ஆகிட்டு இப்போ நான் இந்த ட்ரேடு சொல்கிறேன், இது டிபி போச்சுன்னா விட்டுருவீங்க. லாஸ் ஆச்சுன்னா என்னை வந்து கேட்பீங்க. அப்போது லாஸ் ஆகும்போது நான் இருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ் ஆகும்போது நான் இருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லாஸ் ஆகும்போது நீங்கள் ஓனாக அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஸ்கில் இருந்தால் நீங்கள் ட்ரேட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த 2 ட்ரேடுமே லாஸ் ஆனாலும் நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆகக்கூடாது நம்ம அக்கௌண்ட்டு. அந்த மாதிரி தான் ரிஸ்க்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ரிஸ்க்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரியலனா ட்ரேடை தொற்றக்கூடாது. ரிஸ்க்கு நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியலனா ட்ரேடு சைடே வரக்கூடாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் ட்ரேடுக்குள்ளே வரணும். இல்லைனா நீங்கள் எவ்வளோ ஒரு 50 கோடி வச்சுருந்தாலும் 5 நாளில் எல்லாம் காலியாகிடும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக தெரியணும். தெரியாமல் உள்ளே வந்துடாதீங்க. ஓகேங்களா? அப்புறம் அது இல்லாமல் கமெண்டில் வந்து பார்த்தேன், நான் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, எஸ்எம்சி தெரியாமல் உள்ளே வந்தால் நீங்கள் சொல்கிறது தான் பியூர் எஸ்எம்சி மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ போடுறதே எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்காக தான். எஸ்எம்சி தெரியாதவங்க இதை பார்த்தா கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. ஓகேங்களா? ஸோ பேசிக்லேருந்து நம்மளால் சொல்லித்தர முடியாது. ஓகேங்களா? அதனால் நான் போடுற வீடியோவே எஸ்எம்சி பேஸ்டான ஒரு என்ட்ரிஸ் தான். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே அதுதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? எஸ்எம்சி பேஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன்றது தான் இங்கே வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ எஸ்எம்சி தெரியலன்னா நான் சொல்கிற விஷயம் பெருசாக தான் தெரியும். உங்களுக்கு எஸ்எம்சி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இந்த இடத்துலலாம் என்ட்ரி வந்து ட்ரை பண்ண முடியும். எஸ்எம்சி தெரியலைன்னா இந்த வீடியோ பார்க்குறது அதாவது என்ட்ரி வந்து ட்ரை பண்ண முடியாது எஸ்எம்சி தெரியாமல். ஸோ நான் வந்து எஸ்எம்சி பேஸ்டான ஒரு என்ட்ரிஸ் தான் வந்து போட்டுட்ருக்கேன். அதனால் எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்காக தான் இந்த என்ட்ரிஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்க எஸ்எம்சி தெரிஞ்சு படிச்சுட்டு ப்ராஃபிட் பண்ண முடியலனா என்னோடய வீடியோ பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்க. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அவங்க ஓனாகவே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி இந்த என்ட்ரிஸ்லாம் எடுக்கிற மாதிரி
ஒரு சிஸ்டம் தான் நான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். சரி, ஓகே. இந்த வீடியோ நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற கன்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இப்படியே நான் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நல்லா நான் போடுற அந்த கான்செப்ட்லாம் ஒர்த்தா இருக்குது, நல்லா இருக்குது, டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா திஸ் வீடியோ இஸ் கிரேட் உங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து கமெண்ட் வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்புறம் இந்த யூடியூப்க்கு சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.